பிரைஸ் லார்ட். இந்த புதிய ஆண்டிலே இந்த காலை நேரத்திலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த புதிய ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்துக்கென்று ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 18வது வசனத்தை 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே புதிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பழையவைகளே செய்கிற தேவன் அல்ல, ஒவ்வொன்றிலும் ஒரு புதுமையை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். குறிப்பாக இந்த நாட்களிலும் நமக்கு ஒரு புதிய ஆண்டை காண செய்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே புதியவைகளை ஆண்டவர் நமக்கு தந்தாலும் அதிலே கவனம் செலுத்துவதை காட்டிலும் நமக்கு முன்னால் நடந்த பழைய காரியங்களே அநேக நேரங்களில் நாம் யோசித்துக் கொண்டே இருக்கிறோம், அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தேவன் நமக்கு கொடுத்த புதிய வாழ்க்கையை, புதிய அனுபவத்தை அனுபவிக்க நாம் தவறி விடுகிறோம். புரிந்து கொள்ளும்படி சொல்ல போனால், நம்ம எல்லாருமே 4 சக்கர வாகனம், அதாவது கார்ல நம்ம பயணம் பண்ணியிருப்போம். அந்த கார்ல பாத்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடியதான வாகனங்களை கவனிப்பதற்காக அந்த வாகனத்துடைய 2 பக்கங்களிலும் சிறிய சிறிய கண்ணாடிகள் இருக்கும். ரியர் வியூ மிரர் என்று சொல்லக்கூடியதான அந்த கண்ணாடிகள் இருக்கும். அது அளவிலே மிகவும் சிறியதாக இருக்கும். ஆனால் பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை கவனிப்பதற்கு அது மிகுந்த பயனுள்ளதா இருக்கும். ஆனால் அதே நேரத்திலே முன்னேறி செல்ல வேண்டிய பாதை தான் மிக முக்கியம் என்பதனால் முன்னால் உள்ளதான பாதைகளை பார்ப்பதற்கு என்று சொல்லி மிகப்பெரிய கண்ணாடி இருக்கும். ஏன் இதுவைகள் இப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால், பின்னாடி வரும் வாகனங்களை பார்க்க வேண்டியது அவசியம். அதை விட மிக முக்கியமானது முன்னால் வரக்கூடிய வாகனங்களை பார்ப்பதுதான். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே பின்னால் நடப்பதை அதிகமாய் பார்த்து பின்னால் நடந்ததை நம்ம அதிகமாய் பார்த்து முன்னால் நடக்க போவதை நாம் தவறி விடுகிறோம். இந்த புதிய ஆண்டில் துவக்கத்திலே ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபித்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடும் போது நாம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அநேக புதிய காரியங்களையும் புதிய ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பதற்கு அது மிகவும் பேர் உதவியாக இருக்கும். எனவே இந்த காலை நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் பழையவைகளே சிந்தித்துக் கொண்டே இருக்க மாட்டேன். பழைய காலத்திலே, முன்னால் நடந்த காலத்தில் நடந்ததான கசப்பான அனுபவங்கள், தோல்விகள், அது மாத்திரமல்ல சில பலவீனங்கள், நடந்தான ரொம்ப வேதனையான சம்பவங்கள், இதே நினைத்து நான் கவலைப்படாமல் அடுத்து என் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய போகிறார் என்ற அந்த ஆர்வத்தோடு தாகத்தோடு தேவனை விசுவாசித்து நான் முன்னேறி செல்வேன் என்ற தீர்மானத்தோடு நாம் செயல்படும் போது, தேவனுடைய உதவியை பெற்று நாம் நடக்கும் போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் முந்தினவைகளை நினைக்காதபடிக்கு புதிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே பார்க்கும் போது யோசுவா என்ற தேவ மனிதனும் ஆயி என்ற பட்டணத்திலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த போது அழுது புலம்பினான். தேவ சமூகத்திலே அதிகமாய் அழுது வேதனையோடு இருந்தான். தேவன் அவனை எழுப்பி, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை உனக்கு போதிக்கிறேன் என்று சொல்லும்போது அவனும் எழுந்து தேவன் அடுத்து என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஜனத்துக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை தேவ சமூகத்துல கேட்டு தேவன் சொன்ன ஆலோசனையின்படி நடந்தான். அந்த ஆயு பட்டணத்திலே மிகப்பெரிய வெற்றி மீண்டுமாய் கிடைத்தது. இன்னும் வேதத்திலே பார்க்கிறோம், எலியா என்ற தீர்க்கதரிசி அநேக முறை சோர்ந்து இருந்தாலும் கர்த்தர் அவனை திடப்படுத்தி ஆகாரம் கொடுத்து, நீ எழுந்து புறப்பட்டு போ, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தும் போது பின்னானவைகளையும் பழையவைகளையும் முந்தினவைகளையும் மறந்துவிட்டு அவன் முன்னோக்கி சென்றான். கர்த்தர் அவனை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை முழுவதுமாய் செய்து முடித்தான். இந்த காலை நேரத்திலையும் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். எனவே பழையவைகளையே நினைத்து முன்னால் நடந்ததான எல்லா கசப்பான சம்பவங்களை நினைத்து தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற புதிய காரியங்களை அனுபவிக்காமல் போய்விடாதீர்கள். இந்த காலை வேளை நல்ல ஒரு தீர்மானம் எழுப்போம். ஆண்டவரே, நான் பழையவைகளை நினைக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களையும் துயரங்களையும் நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இல்லாமல் இந்த புதிய ஆண்டிலே நீர் செய்ய போகிற புதிய அற்புதங்களை காண நான் ஆவலோடு காத்திருக்கிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து முன்னேறி செல்வோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் புதிய காரியங்களை செய்வார். அது இன்றே செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீங்களே அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பழையவைகளை நினைக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் நீ செய்ய போகிற புதிய காரியங்களை எதிர்நோக்கி காத்திருக்க ஜெபிக்க முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.